தாத்தா வராரு, கதற விட போறாரு, பதற விட போறாருன்னாங்க. என்னாச்சு? கதற விட்டாரா, பதற விட்டாரா? ஹீரோவை செத்துரு, இல்லைன்னா நீ வில்லன் ஆகிற வரைக்கும் வாழ்ந்து அதை பார்த்து அசிங்கப்பட்டு சாவுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகி போச்சுங்க. ஏன்னா நான் வந்து எவ்வளவு வருத்தப்பட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியல. இத்தனைக்கும் வந்து கமல் இருக்கிறாரு, சங்கர் இருக்கிறாரு, அவ்வளவு பெரிய டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க. சித்தார்த் வந்து ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய நபரு, பாபி சிம்மா நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறாரு, விவேக் இருக்கிறாரு. இத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு சீன் படத்துல முக்காவாசி நேரம் பாத்தீங்கன்னா எல்லாரும் போனை பிடிச்சிக்கிட்டு ட்ரெண்ட் பண்றது, ஃபேஸ்புக்ல பாக்குறது. படத்துல இருக்கிற கேரக்டர்கள் நேருக்கு நேரா ஆட்களை பாக்குறத விட ஃபேஸ்புக் வழியா ஆட்களை பாக்குறது தான் ஜாஸ்தியா இருக்குது. நல்ல வேலை முக்கிய எடுத்துட்டாரு, நல்ல வேலை முக்கிய எடுத்துட்டாரு. நன்றி சங்கர் சார். இல்லன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவரு அறிமுகம் வர காட்சி வந்து ரொம்ப முக்கியமான காட்சி. யாருமே கைத்தட்டல, ஒண்ணுமே அப்படியே மயான அமைதியா இருக்கு தியேட்டர்ல. கோபாக் இண்டியன் ஹேஷ்டேக் வந்தோடனே தியேட்டர்ல கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. போய் தொலை சரியான அப்படின்றாங்க. ஆக்சுவலா மிகப்பெரிய ஊழலே இந்தியன் 2 தான் நினைக்கிறேன். ஆமா, இல்ல நம்ம ஏமாத்திட்டாங்க. உங்க காலத்துக்கான படம் எடுக்கிறீங்கன்னா உங்க காலத்துக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படியோ வச்சு எடுக்கிறீங்க. ஆனா இளைஞர்களுக்கு அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கதையை உருவாக்காம கதை கருவை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த இளைஞர்கள்ட்ட கொடுத்து உருவாக்க சொல்லணும். அப்படிங்கிறதுக்கு இந்த இந்தியன் 2 வந்து ஒரு பெரிய பாடம் அப்படின்னு நினைக்கிறேன். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மதுர் சத்யா அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தலர். வணக்கம் தலர். இன்னைக்கு இந்தியன் 2 படம் பார்த்துட்டோம். உங்களுடைய பார்வை என்ன? ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட ரொம்ப நாள் வேலை செஞ்சு சங்கர் சார் வந்து ஒரு 5 வருடம் 6 வருடம்னு சொன்னாங்க. கடைசியில் ஒரு 10 வருஷமா வேலை செஞ்சிருப்பாங்க போல இருக்குது. அந்த பார்ட்டு 1 வந்ததுல இருந்தே வேலை செஞ்சிருப்பாங்க போல இருக்குது. 20 வருஷம் உழைப்புன்னு கூட சொல்லலாம். அப்படிதான் அவர் சொல்றாரு. ஆமா, அடுத்தது பார்ட் 3 கூட எடுத்து வச்சிருக்கிறாங்க, ரெடியா இருக்கிறாங்க. ஒரு படத்தை வந்து உங்ககிட்ட வந்து நாங்க கொடுத்துருக்குறோம். இன்றைய சூழல்ல இந்தியன் தாத்தா வந்தா எப்படி இருக்கும்? தாத்தா வராரு, கதற விட போறாரு, பதற விட போறாருன்னாங்க. என்னாச்சு? கதற விட்டாரா, பதற விட்டாரா? கதற விட்டாரு தாத்தா. இது என்னன்னாங்க, எத்தனை வருஷம் உழைச்சு போட்டாங்க, பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம தான் இருந்துச்சு. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி காலாவதி ஆனதை வச்சு மில்க் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு தான் நினைச்சுதான் போனோம். நம்ம வழக்கமா பயங்கரமா சங்கரை எதிர்ப்போம். அவர் ரிசர்வேஷனுக்கு எதிராக படம் எடுக்கிறாரு, புரிதல் இல்லாம படம் எடுக்கிறாரு, குப்பத்து பசங்களை வந்து தவறா காட்டுறாருன்னு எல்லா படத்துலயும் வந்து உழைக்கும் மக்களுக்கு எதிராகவும் சாதி அடுக்குல கீழே இருக்கவங்களுக்கு எதிராகவும் படம் எடுக்கிறாரு அப்படின்னு பயங்கர வெறுப்புல இருப்போம். சங்கரை பயங்கரமா விமர்சிப்போம். அப்போ வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக கலையில வந்து அவர் நம்ம எதிரினே சொல்லலாம். ஆனா வந்து ஒரு எதிரிக்கு கூட இப்படி ஒரு ரொம்ப நேரம் கூடாது அப்படிங்கறத இந்த படம் ரொம்ப பாவமா இருக்குதுங்க. அதாவது வந்து சங்கர் வந்து இந்த படத்துல வந்து கருத்து தத்தப்பா வச்சு அதை நம்ம போட்டு விமர்சிச்சு அவரை கிழிச்சு எடுத்திருந்தோம் அப்படின்னா கூட திருப்தியா இருந்திருக்கும். இந்த ரிவ்யூ அப்படின்றதுக்கு இந்த ரிவ்யூ பண்றதுக்கே படம் இல்ல. பாவம் இப்படியா வந்து அழிஞ்சு போய். இப்ப நம்ம ஊர்கள்ல எல்லாம் வந்து பாத்துருப்போம், ஒரு பெரிய குடும்பம், பெரிய பங்களா, தோட்டம் துறவு, அப்படியே கழுத்துல வாழ்ந்து இருப்பாங்க இல்லையா. திடீர்னு எல்லாத்தையும் இழந்துட்டு பரிதாபமா நின்று நிற்பாங்க. தாடி எல்லாம் வளர்த்துட்டு சோகமா பட்டையை கட்டையை போட்டுட்டு பரிதாபம். அந்த மாதிரி சங்கர் பார்க்கும்போது ஐயோ இப்படி போயிட்டீங்க, இப்படி ஆயிட்டீங்களே ஐயாங்கிற மாதிரி ஒரு. ஆங்கிலத்துல ஒரு இது வேற சொல்லுவாங்க, இந்த பேட்மேன் படத்துல எல்லாம் கூட அடிக்கடி வரும், யூ எய்தர் டை எ ஹீரோ ஆர் லிவ் லாங் எனஃப் டு see yourself a villain வாங்க. ஹீரோவை செத்துரு, இல்லைன்னா நீ வில்லன் ஆகிற வரைக்கும் வாழ்ந்து அதை பார்த்து அசிங்கப்பட்டு சாவுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகி போச்சுங்க. ஏன்னா இந்தியன் படத்துல நம்மளுக்கு கருத்தியல் ரீதியாக அவர் ஊழல சித்தரிச்ச விதம் விமர்சனம் இருந்தாலும் மேக்கிங்கா வந்து சூப்பரான படங்க. அதாவது நான் தான் இப்போ நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு போது சொன்னேன், நாங்கெல்லாம் ரஜினி ஃபேன், ஆனா கமலை ரசிக்காம இருந்திருக்க மாட்டோம். கமல் எப்படியாப்பட்ட ஒரு நடிகன்னு எப்ப உணர்ந்தோம்னா அந்த கடைசி சீன் வந்து சேனாதிபதிக்கு சாவுலன்றதை போட்டுக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிபோன் பூத்துக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கோட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடந்து போவார். கமலஹாசன்றதை மறந்துடும். அங்க ஒரு 70 வயசு தாத்தா அப்படிங்கறத நம்ம வந்து பூரணமா நம்பியிருப்போம். படம் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் முதல் தடவை பாக்குறவங்க அந்த டிராபிக் போலீஸ்மேன் கூட சண்டை போடுறதுல இருந்து உள்ள வரும்போதெல்லாம் அங்க வந்து யாருமே நம்ப மாட்டோம், கமலஹாசன் நம்ப மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு அபாரமான நடிப்பு, ஒரு உணர்ச்சி படம் பார்த்துட்டு உணர்ச்சி படத்துல எவ்வளவு சூப்பரான உணர்ச்சி இருக்கும்னா அந்த கடைசியில மனிஷா கொய்ராலா அந்த சீன் வந்து உனக்கு சந்துரு எத்தனை வருஷமா தெரியும், எனக்கு 3 வருஷமா தெரியும், எனக்கு 30 வருஷமா தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதையை சொல்லும் போது சின்ன வயசுலாம் தேம்பி எழுதிருக்கிறோம். அது ஏன்னா ஒரு மகனை அவர் கொல்றாரு, ஆனா அந்த மகன் கூட எப்படிப்பட்ட பிணைப்பு இருக்கு அப்படின்றதுக்கு பச்சை கிளிகள் தோளோட அந்த பாட்டாகட்டும், இந்த கிராமப்புற சூழல் அவங்க வளர்றதாகட்டும், அவ்வளவு ஒரு இமோஷனல் ஆங்கர் பண்ணிருக்கலாம். அவர் செய்யக்கூடிய கொலைகளுக்கான நியாயத்தை வந்து அந்த பிளாஷ்பேக் கொடுத்துரும். அந்த பிளாஷ்பேக் கொடுத்துரும். அதற்கு முன்னாடியே மனோராமா படுற பாட பார்த்தே நம்ம வந்து டே இவனை போட்டு தள்ளுடா, நம்மளே வந்து தாத்தா இவனை போட்டு தள்ளுனா நான் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவோன்ற அளவுக்கு நம்மளே ரெடி பண்ணிடுவாங்க. அந்த அந்த சிலிண்டர்ல வந்து விலங்கா இருக்கிறதாகட்டும், இவர் தப்பிக்கிறதாகட்டும்,
அவரு போலீஸ்கார் வந்து அண்டர் கவர்ல இவர் வீட்டுக்கு வந்து பாக்குறதாகட்டும், இந்த ஸ்கிரீன் பிளேவும் அந்த ஸ்டேஜ் பண்றதும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க படம். ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கும். அவரை வந்து அமரர் ஊர்தியில தெரிகிட்டு இருப்பாங்க. அவர் வந்து தாசே சொக்கலால் பீடி வண்டியில போயிட்டு வேன் பெயிண்ட மாத்தி போறது. நடுவுல வந்து எல்லா படத்துலயும் காமெடி ட்ராக் வந்து வெளியே இருக்கும், படத்துக்கு வெளியே இருக்கும். கதைக்குள்ளேயே காமெடி ட்ராக் வைக்கிற மாதிரி இது ரிஜெக்டட், இது அக்செப்டட் அப்படின்னு வந்து சைன் போடுறது, வந்து வாடி பாச்சாருது என்ன மம்மியை பார்த்து எம்எல்ஏ மாதிரி பதுங்குற அப்படின்றது. ஸோ அது படத்துக்குள்ளேயே இருக்கும். அந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் வந்து எவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்க எல்லாம் இருக்கும். இதுல எதுவுமே அப்படி கிடையாது. அதாவது நான் வந்து எவ்வளவு வருத்தப்பட்டு சொல்றேன் அப்படின்னா, படத்துல என்னால ஒரு சீன் இந்த சீன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியல. இத்தனைக்கும் வந்து கமல் இருக்கிறாரு, சங்கர் இருக்கிறாரு, அவ்வளவு பெரிய டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க. சித்தார்த் வந்து ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய நபரு, பாபி சிம்மா நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறாரு, விவேக் இருக்கிறாரு. இத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு சீன் நல்ல சீன் தேத்த முடியல அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இந்த படத்தை நம்ம எப்படி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். சரி, இவர் வந்து இந்த பாஜக சொல்ற மாதிரியான ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தியல் எடுப்பாரு. இங்க வந்து தரம் சரியில்லை, அரசு சரியில்லை, தமிழ்நாட்டுல இல்லை இந்தியாவிலே வந்து அரசு கட்டுமானத்தை பத்தி எந்த புரிதலும் இல்லாம அப்படிதான் எடுத்துருக்கிறான்றது வேற மேட்டர். ஆனா அதையெல்லாம் தாண்டி சங்கரோட இன்காம்பிடன்ஸ் வந்து இந்த லெவல்ல இருக்குது அப்படிங்கறதா வந்து படத்துல பெரிய விமர்சனம் இருக்குது. அதுதான் முதல்ல வந்து நம்மள வந்து பாடாப்படுத்துதாங்க. தாத்தா அதுலதான் வந்து நம்மள கதை விடுறாரு இல்லையா. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்னன்னா, ஒரு டீச்சர் வேலைக்கு ஒருத்தங்க முடிச்சு போறாங்க, 8 லட்ச ரூபா லஞ்சம் கேட்கறாங்க. அது தர முடியாது, கொடுக்குறாங்க, கொஞ்சம் கொடுக்குறாங்க, இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு உடனே அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து போலீஸ் சர்டிஃபிகேட்டு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதில் அவங்க மனசு தாங்காம சூசைட் பண்ணிது ஒரு பொண்ணு. இது பிளாஷ்பேக்ல வருது இல்லையா? இல்ல இது இதான் எமோஷன். அந்த எமோஷனை பிடிச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா அது தனியா இருக்குது. அதுக்கப்புறம் நீ என்ன பாத்தீங்கன்னா கமலஹாசன் வர்ற வரைக்கும் கூட படம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. கமலஹாசன் வந்த உடனே அது கம்பேரிட்டிவா தான். நம்ம அதுவே கொஞ்சம் மோசமா இருந்துச்சுன்னா கமலஹாசன் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இல்ல அதுவே நல்லா இருந்தது. நீங்க இந்தியன் படத்துல எந்த எதிர்பார்ப்பு இருக்கு கமலஹாசன் மீது, எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. ஆனா பண்றதெல்லாம் பெருசு பெருசா இருக்கும். ஆமா, அந்த ஒவ்வொரு கொலையும் கூட உங்களை வந்து புதுசு புதுசா இருக்கும் ஒவ்வொன்றும். ஆமா, ஒரு இதுல வந்து கொலைகள் பண்றாருங்க. அதுல வந்து அகத்தியர் பாட்டு எல்லாம் பாடுறாரு. அதனால என்ன அது புரியவும் இல்ல. டப்பிங் ஒரு லைன் கூட டப்பிங் சிங்க் ஆகல. ஒரு இடத்துல வந்து எச்சில வந்து எழுதி பஞ்சாபில எழுதிட்டு இருக்காரு எச்சில. அதாவது இது வந்து சங்கருக்கு வந்து ஒரு அப்சஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஐ படத்துல பாத்தீங்கன்னா அந்த சைக்கிளை வச்சு சண்டை போட வச்சிருப்பாரு. அப்புறம் வந்து ஜிம் பாய்ஸ் எல்லாம் தூக்கி வச்சு அடிக்க வச்சிருப்பாரு. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டண்ட்டும் ஒவ்வொரு விதமா இருக்குன்னு சொல்லி ஜீரோ கிராவிட்டியில ஒரு ஸ்டண்ட்டு, ஜிம் பாய்ஸோட ஒரு ஸ்டண்ட்டுன்னு பார்க்க அவ்வளோ நாராசமா இருக்கு, உட்கார முடியல. அதாவது எனக்கு வந்து நான் 90s கிட்ஸ் வந்து 70s 80s கிட்ஸ் இல்லை 60s கிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சண்டை காட்சி வந்துடா பாடல் காட்சி வந்துடா வெளில போய் தம் அடிச்சுருவாங்க டீ குடிச்சுருவாங்கன்னு. அந்த மாதிரி இமோஷனை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. இந்த படம் பார்க்கும்போது தான் அந்த காலத்தை வந்து எனக்கு கடத்திடுச்சு நிஜமா. இவர் வந்து பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பீரியாடிக்கல் ஃபிலிம்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு உணர்வை நம்மளுக்கு கடத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். சங்கர் ஆகட்டும் ராஜமௌழி ஆகட்டும் இந்த பயங்கரமான கமர்ஷியல் இயக்குனர்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க நம்ம எதிர்க்கோம், எல்லாருமே எதிர்க்க வேண்டியவங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து ஏகாதிபத்திய சக்தி. அதை எவ்வளவு மட்டமா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறதுல வந்து ஒரு பெரிய குறை இருக்குது. அதுதான் அரசியல் ரீதியா நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சது. ஏன்னா வந்து பார்ட் 3 ஃபுல்லா அதுதான் வருது போல. இவங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கொடூரம் அப்படின்றத எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா, RRR படத்துல ராஜமௌழி சித்தரிச்சதும் சரி, இப்ப சங்கர் வந்து பார்ட் 3ல சித்தரிக்க போறதும் சரி, அவன் ஏதோ ஒரு ரவுடி பொறிக்கு பைய 4 பேரை கூப்பிட்டு அடிச்சான், 4 பேரை கொன்னான், தூக்குல போட்டான், அமலமாக்குனான், பாலியல் கொடுமைகள் செஞ்சான். இப்படிதான் வந்து ஒரு ஒரு வன்முறை, அதுதான் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் செஞ்ச பெரிய கொடுமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஏன் வந்து இவ்வளோ பழங்குடியினர் மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாருமே வீதிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு, அந்த இந்த நாட்டோட வளங்களையும் மனித வளத்தையும் சுரண்டுறாங்க அப்படின்றதுக்குல்ல அந்த கண்ணோட்டம் எதுவுமே கிடையாது. அப்ப வாழ்வாதாரத்தையும் பறிச்சுட்டான், எல்லாரும் நிராதாரம் நிக்கிறோம், இனி வாழணும்னா இவனை வீழ்த்தினாதான் நம்ம வாழ முடியுங்கிற நிலைமையில மக்கள் போராட வந்தாங்கிறத விட்டுவிட்டு, ஆமா இவங்க பர்சனலா பாதிக்கப்பட்டதுக்காக அவங்க வந்து புரட்சி அதான் அடி வாங்கினதுனால திருப்பி அடிக்கிறோம். அதாவது லிட்டரலி அடி வாங்குறது, சமூக ரீதியாக பொருளியல் ரீதியாக அரசியல் ரீதியாக அடி வாங்குறதுல, நீ வந்து என்ன உடல் ரீதியாக அடிச்சுட்ட நான் திருப்பி அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டம் தான். நான் ஏன் இதை ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த படம் இப்ப இவ்வளோ மட்டமாக வந்திருப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கருத்தியல் ரீதியாக சொல்றேன், வந்திருப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்க ப்ரொஃபஸர் சொல்லுவாரு, நீ வந்து எக்கனாமிக்ஸ் ஆகட்டும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆகட்டும், நீ இந்தியாவை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல சுதந்திர போராட்டத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா தான் நீ எல்லாத்தையுமே ஒழுங்கா புரிஞ்சுக்குவ. சுதந்திர போராட்டத்தை எவ்வளோக்கு எவ்வளோ தட்டையா புரிஞ்சுக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ இங்க இருக்கிற ஊழல், மதவாதம், சாதியவாதம் எல்லாத்தையும் நீ அப்படியே தான் புரிஞ்சுக்குவ அப்படின்னு.
நீங்க சுதந்திர போராட்டத்தை இந்த காங்கிரஸ் வரலாறு ஒண்ணு சொல்லுது இல்லையா, இந்த தேசியவாத வரலாறு, அதை படிச்சீங்கன்னா ஊழல் தான் பெருசு, நம்ம வந்து அந்த அண்ணா ஹசாரே பொலிட்டிக்ஸ் தான் வந்து சேருவோம். அதே மார்க்சிய வரலாறு படிச்சீங்கன்னா இங்க வந்து அரசு கட்டமைப்பே எப்படி மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இதே பழங்குடியினர் மக்கள், பட்டியல் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களோட இந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிரான ஜனநாயக போராட்டத்தெல்லாம் படிச்சாதான் இங்க சாதி மதம் எப்படி இந்த ஊழலுக்கே அடிப்படையா இருக்குன்றலாம் புரிஞ்சுக்குவோம். அப்ப நீங்க சுதந்திர போராட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அதை வச்சுதான் இன்னைக்கான ஊழலையும் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறதுக்கு உண்மையான கேஸ் யாருன்னா சங்கர் தான். அதை தான் நீங்க ஃபுல்லா பாக்குறீங்க. படம் முழுக்க பாருங்க. அதுல வந்து ஒரு பக்கம் உணர்ச்சி இல்ல, இன்னொரு பக்கம் நம்ம கனெக்ட் ஆகுறதுக்கான எந்த விஷயமும் இல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்க. இப்போ வந்து சோசியல் இல்ல, அது நான் தான் சொல்றேன்ல, அது ட்ரெண்டிங் விஷயம்ன்றது ஒரு இந்த காலத்துல இருக்கிற ஒரு அப்டேட் ஆயிருக்கு ஆளா வந்து காட்டுறாங்க. இல்ல, அப்டேட் ஆகுறன்றது எப்படின்னா, வயசானவங்க வந்து சின்ன பசங்களுக்கு எதிராக ட்ரெண்டிங்கு அவன் போடுறான் 4 ஹேஷ்டேக். ஏங்க எவ்வளவு ட்விட்டர் கேம்பெயின் நம்ம பண்ணிருப்போம். ஒரு ட்விட்டர் கேம்பெயினை ஒரு 10 ட்விட்டர் கேம்பெயின் பண்ணா 1, 2 தான் சக்சஸ் ஆகும். ஒரு ட்விட்டர் கேம்பெயின் சக்சஸ் ஆகுது, இப்ப பாஜக காரங்களோ இல்ல பெரிய கட்சிக்காரங்களோ பயங்கரமா ட்விட்டர் கேம்பெயின் ஒன்று சக்சஸ் ஆகி வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பொருட்செலவு போகுது, அதுக்கு பின்னாடி எவ்வளவு கோஆர்டினேட்டடா ஒரு நெட்வொர்க்கே வேலை செய்யுது. அதெல்லாம் இல்லாம இந்த பொதுவாகவே கமர்ஷியல் இயக்குநர்களுக்கு இந்த ஜெயம் ரவி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வரும். கிளைமேக்ஸ்ல வில்லனை தண்டிக்கிறது என்னன்னா ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி விட்டா கிளம்பிக்கிட்டு போதும் அப்படின்ற மாதிரி கம்பேக் இந்தியன் போட்டா அப்படியே ஆல் ஓவர் இந்தியா பத்திக்கிட்டு பரவுதான். அது யூஎஸ்ல இருக்கவங்களாம் பார்த்துட்டு பரவுறாங்களா, அந்த பசிபிக் கடல்ல வந்து கம்பேக் இந்தியன் ஹேஷ்டேக் போடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக, அதாவது நீங்க இளைஞர்கள்லாம் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா பயங்கரமான அரசியல் கருத்து இளைஞர்களுக்கு எப்படி 2 வடிவேல் மீமை போட்டு விடியா அவங்க ரசிப்பாங்க. அப்ப இளைஞர்களை நீங்க பாக்குற பார்வை இவ்வளவுதான் இருக்குது அப்படிங்கறத அது சொல்லுது. என்ன அப்படின்னா, முன்னாடி சங்கர், முருகதாஸ் இந்த மாதிரி ஊழலுக்கு எதிரான இயக்குநர்கள் பாத்தீங்கன்னா, இல்ல சிட்டிசன் படம் எடுத்த இயக்குனர் கூட்டம் பாத்தீங்கன்னா கடைசியில போய் எல்லாத்தையும் மைக்க பிடிச்சிட்டு எல்லாத்தையும் கேட்பாங்க. மீன் கடையில உட்காந்துருக்கிறவங்க, ஆபீஸ் போறவங்க, பெரிய பிசினஸ் வச்சிருக்கிறவங்க, ராணுவ வீரர்கள், போலீஸ்காரர்கள், வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாரும் கருத்து சொல்லுவாங்க. அது ஒத்த கருத்தா இருக்கும். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை அப்படியே வந்து சோசியல் மீடியான்னு மாத்தி விட்டுருக்காங்களோ இல்லையா, வேற எதுவும் கிடையாது. படத்துல முக்காவாசி நேரம் பாத்தீங்கன்னா எல்லாரும் போனை பிடிச்சிக்கிட்டு ட்ரெண்ட் பண்றது, ஃபேஸ்புக்ல பாக்குறது. படத்துல இருக்கிற கேரக்டர்கள் நேருக்கு நேரம் ஆட்களை பாக்குறத விட ஃபேஸ்புக் வழியா ஆட்களை பாக்குறது தான் ஜாஸ்தியா இருக்குது. இல்ல சிசிடிவி இது ஒண்ணு பிடிச்சிக்கிட்டாங்க, எங்க பார்த்தாலும் சிசிடிவி, எங்க இந்த ரோட்ல போடு, அந்த ரோட்ல போடு, யார் அவரு அப்படின்னு பாக்குறது, அப்புறம் ஃபேஸ்புக்ல லைவ் பாக்குறது. இதுல இந்த லஞ்சம் ஊழலை ஒழிக்கிறதுக்காக ஒரு தாத்தா வரணும், ஒரு ஹண்டிங் டாக் வரணும் அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, தாத்தா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து சுபாஷ் வழியில போராடுறேன், நீங்க வந்து அகிம்சை வழி, காந்தி வழியில போராடுங்க. நீங்க என்ன செய்யணும், உங்க வீட்டிலேயே வந்து குற்றவாளிகள் இருப்பாங்க, அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இதுதான் கதையை. ஆக்சுவலா மொத்தமா கதையை அவ்வளவுதான். இதுல வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு போனா என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது அதான் கிளைமேக்ஸ், மொத்த மக்களும் இந்தியன் தாத்தா கோபேக் இந்தியன் அப்படின்றாங்க. சோ இது சாத்தியம் இல்லைன்றதுதான் படத்துலயும் இருக்குது, யதார்த்தத்தில் இது சாத்தியம் இல்லை. ஒரு சிஸ்டம் சேஞ்ச் ஆகணுங்கிறது குறித்தான புரிதலே எவனோ வருவான் வந்து காப்பாத்துவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியலை வந்து ரொம்ப கேவலமா ப்ரொஜெக்ட் பண்றது இருக்குல்ல. இதை வச்சுதான் ஒவ்வொருத்தரும் ஏமாத்திட்டு இருக்கிறோம். மோடியை பார்த்து அப்படிதான் ஏமாத்தோம், சீமானை பார்த்து அப்படிதான் கொஞ்சம் பேர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நான் வந்து போட்டு பாரு ஓட்டு அப்புறம் பாரு நாட்டுன்னு உடனே அப்படித்தான் போல இருக்குன்னு நினைக்கிறான். ஒரு சிஸ்டம் எப்படி இயங்குது, இதுக்குள்ள லஞ்சமும் ஊழலும் எப்படி தவிர்க்க முடியாமல் இருக்குது, இதுல எல்லாரும் ஆட்பட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து நீங்க அவன் லஞ்சம் வாங்க முடியாதுன்னா கூட ஏதோ ஒரேல கொடுத்து சரி கட்டுன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த படம் எடுத்தும் போதே எவ்வளவு லஞ்சம் கொடுத்து எல்லாம் பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. மிகப்பெரிய ஊழலே இந்தியன் 2 தான் நினைக்கிறேன். ஆமா, இல்ல நீங்க வந்து லஞ்சம் ஊழலுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடியே எந்த ஒரு தத்துவத்துக்குமே இந்த முதல்ல உங்க வீட்டுல திருத்து அப்புறம் நாட்டை திருத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுவே ஒரு பெரிய போங்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களா, பெண்களே நீ கராத்தே முதல்ல கத்துக்க, செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்க. நீ வந்து அங்க வெளியே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் மாத்தணுன்ற இது இல்லாம நீ வந்து இது பண்ணிக்க. அதே போல வந்து தலித் மக்களுக்கு வந்து விடுதலை வேணும், உரிமைகள் வேணும் அப்படின்னா ஏன் தலித் மக்கள் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது இல்லையா, அப்படின்னு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு திருகல் பண்ணி விடுறது இல்லை. அதுதான் இந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் திருத்துங்கிறது. ஏன்னா வீட்டுக்குள்ள இப்ப இந்த படத்துல காட்டுறாங்களா இன்கம் டாக்ஸ், விஜிலன்ஸ், பிரதான குற்றவாளிகள் இல்ல, அவங்க ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்து இருக்கிறது இல்ல. நீங்க வீட்டுல இருக்கிற நபர்கள் அங்க போய் வேலை பாக்குறாங்களோ இல்லையா, வீட்டுக்குள்ள இந்த கட்டுமானங்கள் எதுவும் கிடையாது, இந்த அரசியல் எதுவும் வீட்டுக்குள்ள நடக்கிறது கிடையாது. ஏங்க அம்பேத்கர், பெரியாரு, சரி உங்களுக்கு பெரியாரெல்லாம் பிடிக்கலான்னு விட்டுறோம், காந்தி யாராக வேணாலும் இருக்கட்டும்,
இவங்கெல்லாம் உட்காந்து சித்தி சித்தப்பா எல்லாத்தையும் திருத்திட்டு தான் நாட்டுக்கு வந்தாங்களா? இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் நாட்டு மக்களுக்கு எதுவுமே பண்ணிருக்க முடியாது. சொந்தக்காரங்கள்ட்ட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு மன உளைச்சலாகி யாராவது ஒருத்தன் செத்து போய் இல்ல பரவாயில்ல இனிமேல் அரசியலே வேணாம் நான் குடும்பத்தையே பாக்குறப்பான்னு குடும்பத்தோடய இருந்திருப்பாங்க. நீங்க எப்ப குடும்பத்தை திருத்த முடியும்னா நீங்க சொன்ன மாதிரி நாட்டை முன்னேற்றுவதற்கான பாதையில் உங்களை நீங்களே செலுத்திக் கொள்ளும் போது உங்கள் வீட்டில் இருப்பவர்களும் உங்களை பார்த்து திருந்தக்கூடும். திருந்தாம இருந்தாங்கன்னா அவங்க உங்களிருந்து தனிமைப்பட்டு போவாங்க. தவறு செய்ததற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு குற்றத்தை தடுக்கிறேன்னு போறாங்க. அதான் இதுதான் பிரச்சனையே. நீங்க வந்து இப்போ எல்லா பக்கமும் கொரோனா பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இது பரவுறது, இதுக்கான சூழல் உருவாகிருச்சு. தடுக்கிறதுக்கான வேலையை சொல்றீங்க. ஏன் இது உருவாகிறதுக்கான காரணியை தடுக்கலாம் இல்லையா? எரியறத எடுத்துட்டீங்கன்னா கொதிக்கிறது நின்று போயிரும்ல. நீ கொதிக்கிறது எவ்வளவு நேரம் ஆத்திக்கிட்டு இருப்பீங்க காலகாலத்துக்கும்? இல்ல அதுல வேற வந்து அதுலயே பாருங்க இமோஷன். ஒரு மகனை கொல்லும் போது அப்பான்னு கூப்பிட போகும்போது சந்திரவை கொல்லுவாரு, அப்ப அழுக வரும். அப்ப அதுக்கு பிணைப்பாக பிளாஷ்பேக்லாம் காட்டியிருப்பாங்க. பையனுக்காக மீசையை எடுத்த நானு இன்னைக்கு வந்து அவன் பையன் உயிரே எடுக்க துணிஞ்சிட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இமோஷன் இருக்கும். ஆனா இதுல பாருங்க அந்த ஒரு கேரக்டரோட அம்மா சாக போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன வைக்கிறாங்கன்னா பையனுக்காக திருப்பதி மலையில வந்து முட்டி போட்டு ஏறினாங்க. எவ்வளவு வீக்கான ஒரு இமோஷனை வச்சு சரி வீட்டுக்குள்ள புரட்சின்னு தான் காட்டுறீங்க. இது ஒரு காந்திய தத்துவம். காந்தி வந்து ஃபர்ஸ்ட் மாற்றம் என்பது ஒன்னிலிருந்து அது வந்து காந்திய தத்துவம் வச்சு அவர் நீட் இருந்துன்னு சொல்றாரு. ஆனா அந்த காந்திய தத்துவத்துக்கு நேர்மையா வைக்கணும்னா கூட நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இமோஷனை ஒழுங்கா காட்டியிருக்கணும். அந்த பையன் அந்த அம்மா அந்த அப்பாவுக்கான பிணைப்பு நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஃப்ளூட்ல வந்து மென்மையான ஒரு மியூசிக்கை போட்டு எல்லாரும் பேட்மிண்டன் விளையாடுறது பனையாரம் சாப்பிட்றது அப்படின்லாம் வந்து காட்ட முடியாது. இன்னைக்கான இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு, அதுல வந்து அப்பா அம்மா கூட எவ்வளவு பிணைப்பா இருக்கிறாங்க, அதெல்லாம் எதுவுமே புரியாம அப்பாவுக்கு வந்து இவர் இது வாங்கி தருவாரு, அப்பா இவருக்கு இது வாங்கி தருவாரு, எல்லாம் செல்ஃபி எடுத்துக்குவாங்க. அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க வந்து உங்க காலத்துக்கான படம் எடுக்கிறீங்கன்னா உங்க காலத்துக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படியோ வச்சு எடுக்கிறீங்க. ஆனா இளைஞர்களுக்கு அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கதையை உருவாக்காம கதை கருவை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த இளைஞர்கள்ட்ட கொடுத்து உருவாக்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்தியன் 2 வந்து ஒரு பெரிய பாடம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பேன் இண்டியா படம் அப்படின்றதுக்காக பஞ்சாப்ல ஹரியானாவில் பீகார்ல அங்கங்க இருந்து போய் எடுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இது வந்து இந்த சாம்பார்ல காய்கறி எல்லாம் அள்ளி போட்டு மொத்தமா ஒண்ணு செய்வாங்க. நான் வந்து குஜராத் போர்ஷன் குஜராத்ல ஆக்சுவலா ஒரு கொலை நடக்குது, அவன் அது கனெக்டே ஆகல, அவனை ஏன் தண்டிக்கணும் நமக்கு பார்க்கும்போது அதுல ஒரு அபத்தங்க, ஒரு பெரிய அபத்தம். குதிரை போறது, தங்கத்துல ரூம் செஞ்சிருக்கிறது, தங்கத்துல கக்கு செஞ்சிருக்கிறது, அதெல்லாம் கூட நகைச்சுவை விட்டுறலாம். அவன் வந்து கிரேன் ஓட்டிக்கிட்டு இருந்தானா இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய கிரானைட் வைப்பாரு. சரி வந்துட்டு போறான். எத்தனை பேருங்க வந்து நம்ம பார்த்திருக்கோம். இருக்கிற எல்லா கிரானைட் வியாபாரி இங்க இருக்கிற மைனிங் பண்றான் எல்லாத்தையும் எடுப்போம். எத்தனை பேர் அடித்தட்டு மக்கள்ல இருந்து வந்திருக்கான்? எவனுமே கிடையாது. ஜிந்தாலோட அப்பா ஒரு பெரிய வியாபாரி, டாட்டாவோட அப்பா ஒரு பெரிய தொழிலதிபர், அம்பானியோட அப்பா ஒரு பெரிய தொழிலதிபர். இப்படி இருந்துதான் இவங்க வராங்களோ இல்லையா? ஏதாவது ஒரு ஸ்டோரி 100ல ஒரு ஸ்டோரி வந்து இந்த கிரேன் ஓட்டிட்டு இருந்தவனே இன்னைக்கு பெரிய கான்ட்ராக்டர் ஆயிட்டான் அப்படின்னு. ஆனா இவங்க காட்டுறது எல்லாமே பாருங்களேன், அதாவது பணக்காரனா இருந்து பணக்காரனா இருக்கிறவங்க கெட்டவரும் இல்ல, கீழே இருந்து மேல போய் அப்படியே வந்து நாங்க இந்த மாதிரி வறுமை என் பையனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்குனால நான் ஊரை கொள்ளடிச்சேன் அப்படின்னு காட்டுறதே என்ன அப்படின்னா என்னமோ அவனுங்கெல்லாம் வந்து தூய்மையா இருக்கிற மாதிரியும் இங்க இருந்து கீழே இருந்து மேல போறவனுங்க மட்டும்தான் இதை வந்து பொல்யூட் பண்ற மாதிரியும் அவர் வந்து தெரிஞ்செல்லாம் வச்சிருக்க மாட்டாரு. ஆனா அவருடைய கண்ணோட்டமே கமர்ஷியல் சினிமால இப்படி வந்து ஒரு ஓடிக்கிட்டு இருக்குது இது எப்பயுமே. அதுலயும் ஏங்க யாராச்சும் ஒரு வில்லன் அப்படின்னா இந்த படத்துல வில்லன் வந்து ஒரு 5-6 பேர் காட்டுறாங்க. எல்லாரும் செய்யல இல்ல, எல்லாரும் 10 கிலோ எல்லாம் ஹரிநாடர் மாதிரி இருக்கிறான். எல்லா வில்லனும் ஹரிநாடர் மாதிரி இருக்கிறான். சரிங்க, வில்லனுக்கு ஒரு வேலை வேணும்ல. எப்பவுமே வந்து தாத்தா பேசுறத சோசியல் மீடியால அப்பப்போ பார்த்து அப்படிங்கிறான். அப்புறம் வந்து நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர் தான் பிரதான வில்லன் போல. எவ்வளவு கொடூரமான வில்லன்னா டைனிங் டேபிள் பக்கத்துல காரணம் அதான் பெரிய கொடூரம். அப்புறம் அப்பப்போ வந்து வர்மக்கலை கத்துக்கிறாரு. என்னையா இப்ப ஒரு வில்லனா மாஸ்டர் படம் ரீசன்ட் டைம்ஸ்ல எனக்கு மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி கேரக்டர் எவ்வளவு கொடூரமான எவ்வளவு ஒரு பயங்கரமான வில்லத்தனமான கேரக்டர் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு 3 பண்ணையாருங்கிற இடத்துக்கு போயிட்டு அவனுங்க ஆட்களையே கன்வின்ஸ் பண்ணி அந்த ஆட்களை வச்சு அடியாட்களை வச்சு அவனுங்க போடுறதுன்னு அங்க அவன் வன்முறை அதெல்லாம் தேவையில்லை, அதுலயே அவன் ஒரு பெரிய வில்லன் ஆயிடுறான் அவன். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்.ஜே. சீரியல் ஒரு சின்ன வில்லனை காட்டுறாங்க. ஏன்னு எப்படி காட்டுறாங்கன்னா அவன் வந்து ஒரு பிகினி போட்ட பொண்ணு தொப்புள்ள வந்து ஆமை ஓட்டுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா நீங்க இன்னுமே ஆமை ஓட்டு தங்கத்துல இருக்குது வைரத்துல இருக்குது. அதான் பம்பரம் ஆம்லெட்டு இதெல்லாம் வந்து ஹை பட்ஜெட் அப்படிங்கறனால தங்க ஆமை அப்படின்னு அப்கிரேட் ஆயிருக்கீங்க இல்லையா? உங்க புத்தியா ஒரு அப்கிரேட் ஆகல.
அவன் வில்லனை இன்ட்ரோ அப்படின்னா இந்தியன் தாத்தா எங்க இருக்காருன்னா இந்தியன் தாத்தாக்கு தானே பாட்டு வைக்கணும். நீங்க வில்லனுக்கு பாட்டு வைக்கிறாங்க. அதுல ஒரு 50 பொண்ணுங்க வந்து பிகினி போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு கேலண்டர் ஷூட் பண்ணிட்டு இவர் வந்து விஜய் மல்லையாக்கு ரெஃபரன்ஸ் வைக்கிறாராம். ஏன்னா விஜய் மல்லையா வழக்கமா தெரியும் 12 மாசத்துக்கும் 12 வெவ்வேறு மாடல்களோட இல்ல மாடல்கள் குரூப்போட போட்டோ ஷூட் எடுத்து அவர் முகத்தோட கேலண்டர் வந்து கிங்ஃபிஷர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் அனுப்புவாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கேலண்டர் ஷூட் எடுப்பாரு, அது ரொம்ப ஃபேமஸ் விஜய் மல்லையார். அவர் தான் காசை வாங்கிட்டு லண்டனுக்கு ஓடி போனாரு, அதுவும் தெரியும். ஸோ இவங்க அதை வந்து தாய்பே அப்படின்னு வச்சுக்கிட்டு அதே போல வந்து பிகினியோட மாடல்ஸோட போட்டோ ஷூட் எடுக்கிறத நீங்க வந்து எப்படி காட்டணும்? இது ஒரு அருவருக்கத்தக்க விஷயம். அதாவது அவங்க வந்து பிகினி போட்டிருக்காங்கன்றது அருவருக்கத்தக்க விஷயம் இல்லை. நீ எப்படி அவங்க ஒரு போக பொருளாக்கி அதை வந்து கேலண்டரா போட்டு உன்னோட செல்வத்தை வந்து மக்களுக்கு இப்படி காட்டுற அப்படிங்கிறது அருவருக்கத்தக்க விஷயம். ஆனா இவர் எப்படின்னா அது பயங்கர ரசிக்கும்படியான விஷயமாக, அது ஏதோ ஒரு கனவு உலகமாக, இந்த கனவு இல்ல வந்து சொர்க்கம் அப்படின்னு காட்டுறத எப்படி காட்டுவாங்க, ஆசைப்படுற மாதிரி ஒரு சித்தரிப்பு. இந்த பாடி கார்ட்ஸை வச்சுக்கிட்டு கப்பல் ஹெலிகாப்டர் அப்படின்னு நீங்க ஆக்சுவலி ஒரு முட்டுச்சந்திலே எடுக்காங்க. அதுக்கு வந்து இந்த படத்துல அதான் சொல்றேன், இந்த படத்துல வந்து நீங்க கதையா பாத்தீங்கன்னா கதைக்கு எதுவுமே இந்த தங்கத்துல செய்யறது, எச்.ஏ. சூர்யா வீட்டுக்குள்ள ஏதோ குடம் எடுக்கிற மாதிரி அவர் வந்து ரோல்ஸ் ரைஸ் வரிசையா அடுக்கி வச்சிருக்காரு. ரோல்ஸ் ரைஸ் எடுக்கிறது, ஒரு 10 கிலோக்கு தங்கம். அவர் அதே போல வந்து ஒரு கிரே கலர் சூட்டு போட்டப்ப ஒரு 30 கிலோக்கு வெள்ளி மாட்டிக்கிட்டு வர்றாரு. இது வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா எப்படி இதெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சங்கர் வந்து உங்களுக்கு வந்து டெலிஃபோன் மணி போல் சிரிப்போல் இவ்வளவு பாட்டுலாம் பார்த்துருக்கோம். கங்காரு ஓடுறதுக்கு நடுவில் அது விஷுவலா அவ்வளோ அருமையா இருக்கும். அது வந்து வீண் செலவு அப்படின்னாலும் விஷுவலி நல்லா எடுக்க தெரிஞ்ச மனுஷன் தான் அவர் ஒன்றும் நம்ம வந்து அவருக்கு டைரக்ஷனே தெரியாது, விஷுவலே தெரியாது அப்படின்னு கிடையாது. அப்படி இருந்த ஒரு மனுஷன் யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டா தான் வந்து இளைஞர்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி சூட் போட்டாதான், கூலிங் கிளாஸ் போட்டாதான், இல்ல வந்து தங்கத்துல ஆமையை வந்து விட்டாதான் பிடிக்கும்னு யார் இதெல்லாம் சொல்லித்தராங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அந்த சோர்ஸை முதல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, ஊழலுக்கு சோர்ஸை கண்டுபிடிச்சு நம்ம நிறுத்தணும்னு, அந்த மாதிரி இந்த மாதிரி ஐடியாக்கள் காலிவுட்ல பரவுது இல்லையா, இதை முதல்ல பிடிச்சி தடுத்தா தான் நீங்க வந்து தமிழ் சினிமாவை மீட்க முடியும். நீங்க வந்து பயங்கரமான கதை அதெல்லாம் வேணாம், முதல்ல இந்த மாதிரி சிந்தனையை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும்ன்ற. இந்த எக்ஸாம் பத்தி ஒண்ணு சொல்லிருப்பாங்க, இந்த எக்ஸாம் வச்சுதான் வந்து ரெக்யூர்மெண்டே நடக்குது கவர்மெண்ட் வேலைக்கு, அதுலலாம் நீ ஊழல் பண்ணிட்ட அப்படின்றான். நம்ம என்ன சொல்றோம், இந்த எக்ஸாம் சிஸ்டமே நிறைய கோளாறுன்னு சொல்றோம். அவர் அதெல்லாம் வந்து அதை வச்சு கூட தகுதின்னு ஒரு 10 வாட்டி சொல்லுவாரு. ஆமா தனியார் நிறுவனம் வந்து அந்த எக்ஸாம் கவர்மெண்ட் நடத்தினா தனியார் நடத்தினா அது தேவையா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அதுக்கு பதில் இல்ல. இந்த நீ காஷ்மீர் விஷயங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், 360 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. அங்க வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க வந்து ஸ்காலர்ஷிப் அது என்ன, அது கரெக்டா நான் டைலாக் வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அவனை வந்து ஊரே பார்க்க கூட்டு போவாங்க, பல லட்சம் கொள்ளையடித்தாராம். ஏங்க லட்சத்துல கொள்ளையடிக்கிறதெல்லாம் எவனா ஊர் பார்க்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவானா. இன்னொன்னு வந்து அது காஷ்மீர்ல அது ஒரு பெரிய பிரச்சனையா ட்ரெண்ட் ஆகுமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஃபுல்லா ட்ரெண்ட் பண்றாங்க ஹேஷ்டேக். காஷ்மீர்ல எதுவும் நடக்காத மாதிரி, டே காஷ்மீர்ல வந்து ஒரு 6 மாசம் இன்டர்நெட்டே இல்லாம இருந்துச்சு தெரியுமா. இன்ன வரைக்குமே அவங்களுக்கு நம்மளுக்கு வர மாதிரி 5G எல்லாம் வரல, 4G வந்துச்சுன்னா கூட தெரியல, 2Gல தான் அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் பல பகுதியில் சொல்றாங்க. நீங்க எப்படி அது ஒரு நார்மலான ஒரு சிச்சுவேஷனா எப்படியோ வந்து இங்க சித்தூர் குண்டூர்ல நடக்கிற மாதிரி நீங்க காஷ்மீர் நடக்கிற மாதிரி காட்டுறீங்க அப்படிங்கறதே எவ்வளவு பெரிய அறிவாளியா நீங்க இருக்கிறீங்க அப்படின்றத நம்ம வந்து அது அந்த ஒரு சீனை காத்துனாலே தெரியும் படத்தோட தரம் எவ்வளவு இருக்குது அப்படின்றது. என்னோட அவரை ட்ரேஸ் பண்ற காட்சிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமா இருக்குது. அவரை பிடிக்கிறதுக்கு போறாங்க, அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லா இடத்துலயும் தப்பிச்சிடுறாரு. இதெல்லாம் வந்து நம்புறதுக்கான இது ஒண்ணும் இல்லைங்க. வெறும் சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு அவரை வந்து செயலுக்கு வச்சிடும். அப்படி வெறும் சப்பாத்தி உருட்டுற காலை வச்சு அப்படி தட்டி விடுவாரு, முதுகுல அடிச்சிடும், நரம்பு மண்டலம் பாதிச்சிடும். ஏங்க நம்ம எத்தனை வேலைகள் செஞ்சிடும், எத்தனை முறை கல்லுக்கு மேலப்பட்டிருக்கு, கட்டை மேலப்பட்டிருக்குது, எத்தனை இதுல இருந்து தப்பிச்சு வந்துருக்கிறோம். இதெல்லாம் வந்து வர்ம கலைங்கிறது பெரிய போங்கு தெரியும்ல. இல்ல அது போங்கு இல்லைங்கிறது அப்புறம் நீங்க ஏமாற்றும்படியான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட படத்துல காட்டலாம். அது எந்த அளவுக்கு ஏமாத்த முடியும்ன்றத ஒரு லிமிட் இருக்குது. நீங்க அதை வந்து டாக்ஃபுல்லா யூஸ் பண்ணா இருக்கலே நம்ப முடியாது. இப்போ மாவீரன் படம் இருந்துச்சு, இவரு சிவகார்த்திகேயன் படம், அதுல வந்து படம் வரைய அவருக்கு வந்து அந்த காட்சிகளே அவருக்கு வந்து உண்மையாகும். இது வந்து ஒரு அசாத்தியமான விஷயம் தான். இதுல நீங்க வந்து லாஜிக்ன்றது கிடையாது. அந்த படம் தனக்கான ஒரு லாஜிக்கை செட் பண்ணிக்குது, அதுக்குள்ள சூப்பரா கையாண்டிருப்பாங்க. அதே போலதான் இந்தியன் 1ல அந்த வர்மக்கலையை வச்சுக்கிட்டு ஒரு லிமிட்டடா யூஸ் பண்ணி அதை நம்ப தகுந்த இடத்துல வச்சிருப்பாங்க. ஆனா இங்க அந்த வர்மக்கலைக்கு வந்து அகத்தியர் கண்டுபிடிச்சதுன்னு இவர் எதனோ சொல்றாரு, ஹிந்தியில பேசுறாரு, சான்ஸ்கிரிட்ல பேசுறாரு, பஞ்சாபில பேசுறாரு, எச்சில கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு, என்னென்னவோ பண்ணி கடைசியில வந்து நியூராலஜிஸ்டே கையை விட்டாங்க. இங்கதான் பாருங்க, இங்கதான் நம்ம எதிர்க்க வேண்டிய தேவை வருது. இவர் வந்து 2.0 என்ன பண்ணாருன்னா இதே போலதான்
அறிவியல் அப்படிங்கிறத தாண்டி. எந்திரன் 1 பாத்தீங்கன்னா சயின்ஸ் வந்து கரெக்டா இருக்கும், அதுல இருந்து கொஞ்சம் கிரியேட்டிவிட்டிக்காக புஷ் பண்ணிருப்பாங்க, அதுக்கு உணர்வு வருது, காதல் உணர்வு வருது அப்படின்லாம். எந்திரன் 2 பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சயின்ஸுக்கு எதிராக அவரா இந்த எனர்ஜி வைத்தியம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பணம் பறிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவரா அப்ப அப்படின்லாம் வந்து நம்மளை ஏமாத்திருப்பாங்க. இங்கே அப்படிதான் வர்மக்கலை. எங்க நியூராலஜிங்கிறது எவ்வளோ பெரிய டெவலப்டு சயின்ஸு. இன்னைக்கு ஒரு நியூராலஜிஸ்ட்டை நீங்க பிடிக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ டிமாண்ட்ல இருக்கிறாங்கன்னா அவ்வளோ நேர்த்தி தேவைப்படுது. இந்தியன் 2 அப்படிங்கிறதே பெரிய ஊழல். நல்ல வேலை. இதுல என்ன ஒரே ஒரு திருப்தினா, இந்த கருத்தெல்லாம் கொண்டு இந்த படத்தை நேர்த்தியாக நல்லபடியா எடுத்து தொலைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கருத்தெல்லாம் மக்கள்கிட்ட போய் ஒரு பெரிய பின்விளைவை ஏற்படுத்திருக்கோம். நம்ம வந்து இதுல போய் அப்புறம் திருப்பி பிரச்சாரம் பண்ண நல்ல வேலை முக்கிய எடுத்துட்டாரு. நல்ல வேலை முக்கிய எடுத்துட்டாரு. நன்றி சங்கர் சார். இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஏதாவது நரம்பு தளர்ச்சி, அது தளர்ச்சி, இது தளர்ச்சிக்கு ஒழுங்கா டாக்டர்கிட்ட போகாம எவன்ட்டையா வர்மக்கலைன்னு சொல்லிட்டு ஃப்ராடு பண்ணிட்டு எவன்ட்டையாவது போய் உட்காந்து 4 மாசம் 5 மாசம் பார்த்து அதுக்கப்புறம் அப்பா செத்து போயிட்டாருங்கன்னு வாங்க. இந்த மாதிரி பல கேசுகள் வரும் இல்லையா. இந்த சுகப்பிரசவம் பாக்குறேன், வீட்லயே வந்து பிரசவம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இப்ப வீட்டுல சாவறாங்க. அந்த மாதிரி ஒரு விலையை கொண்டு போய் முடிச்சிருக்கோம். நல்ல வேலை சங்கரையாக்கு வந்து டைரக்ஷன் திறமை போயிருச்சு அப்படிங்கறதுனால இப்படி இருக்கு. எனக்கு என்ன அப்படின்னா, கமல் வந்து எப்பயுமே அவர் நடிப்பு பயங்கரமான நடிகர். ஆனா அதுலயுமே கூட சில படத்துல வந்து அவர் ஓவர் ஆக்டிங் பண்ணிடுவாரு, இல்ல அவுட் ஆஃப் பிளேஸ்ல பண்ணிடுவாரு, அதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா எப்பயுமே அவரோட பேச்சு இருக்கு இல்லையா, இருக்கிற நடிகர்கள்லயே யார் பேசுறத வந்து உங்களால இனிமையா கேட்க முடியும், தமிழ் அவ்வளோ இனிமையா இருக்கும்னா கமல்து நல்லா பேசுவாரு. அவரு கவிதைகள் சொல்லும் போதே அவ்வளவு நல்லா இருக்கும். ஈவன் அன்பே சிவம் ஆகட்டும், அந்த மாதிரி படங்கள்ல வந்து இல்ல உன்னை போல் ஒருவன், அவ தெளிவா தமிழ் பேசுறதுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ இனிமையா இருக்கும். ஒரு டைலாக்ங்க சிங்க் ஆகல, ஒரே ஒரு டைலாக் கூட டப்பிங் சிங்க் ஆகல. எப்படி இந்த மாதிரியான ஒரு தவறுதல் வந்து கமல் படத்துல இப்ப மத்த படங்கள்ல என்ன காரணம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, படம் வந்து நிறைய காட்சிகளை வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்து முடிச்சிட்டாங்க. நீங்க என்ன பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் உயிரோட இல்ல. விவேக் உயிரோட இல்ல, மாரிமுத்து உயிரோட இல்ல, நிறைய உயிரோட இல்ல, எல்லாருமே வந்து இல்ல. அதாவது அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது இப்ப பேட்ச் ஒர்க் பண்ணி டப்பிங் கொடுத்து இன்னைக்கு ஏற்ப டப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆனா என்னன்னா அது சிங்க் ஆகல, அது பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குது. எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு என்னன்னா, மேக்கப்ல சிந்தட்டிக் மேக்கப் அது இதுன்னு என்னெல்லாமோ சொல்றாங்க. இந்தியன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தாத்தாவுடைய இதே என்னன்னா அவருடைய நிதானம். அவர் ஓவர் சீன் போட மாட்டாரு, ரொம்ப நேர்த்தியா பேசுவார், அளவா பேசுவார், சீனே இருக்காது. ஆனா சீனா இருக்கும், செம சீனா இருக்கும். சாதாரண பில்லா படம் அஜித் இருக்கு இல்லையா, அதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அஜித் வந்து எங்க தேவையோ அங்க மட்டும்தான் பேசுவார். சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் 27 மினிட்ஸ் அஜித் பேசியிருக்க மாட்டாரு. செக்மேட் அப்படின்றதா ஃபர்ஸ்ட் அஜித் பேசுறதா இருக்கும். அது 17வது நிமிஷமும் 27வது நிமிஷமும் வரும். அந்த அளவுக்கு தான் இந்தியன். பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சப்போ பார்த்த படம், விவரம் தெரியாதப்போ பார்த்த படம் இந்தியன். அதுலயே பாத்தீங்கன்னா வந்து அவர் எப்பயுமே பேச மாட்டாரு, ஒரு லைன் தான் பேசுவார். அந்த ஒரு லைன் மக்களுக்கானதாக இருக்கும். அவர் எப்ப பேசுவாருன்னா அந்த நிழல்கள் ரவி கொள்ற சீன்ல தான் அவர் செமையா இருக்கும். அது செமையா இருக்கும், செம இன்ட்ரோ. அது வந்து ஒரு கிளாசிக்கா இருக்கும் அந்த சீன். எப்படி வந்து சங்கரோட முதல்வன் இன்டர்வியூ சீன் இருக்குமோ அதே போல வந்து ஒரு இந்த மாதிரியான லைவ் ஒரு கொலை பண்றது அப்படின்றதுக்கு அந்த ஒரு சீன் வந்து ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிளா ஒரு சீன் இருக்கும். அதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த கொலைக்கு முன்னாடி அவர் வந்து மக்கள் அவர் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அப்ப புதுசா இருக்கும். இந்தியன்னு கட் அவுட் வைப்பாங்க, எல்லாரும் இந்தியன் தாத்தா மாதிரி இது பண்ணிக்குவாங்க. அந்த பச்சை கலர் பெல்ட், ஒரு தாத்தா வந்து மிரட்டுவார். ஒருத்த மணி ஆர்டர் கொடுக்குறவன் வந்து தாத்தா எனக்கு கொஞ்சம் வெட்டு அப்படின்னோடனே தாத்தா தூக்குவார், பார்த்தா பெல்ட் இருக்கும். அப்ப அது வந்து ஒரு நகைச்சுவையா இருக்கும், அது புதுமையா இருக்கும். அதுக்கு முன்னாடி தமிழ் படங்கள் அப்படி வந்தது இல்லை அப்படின்னு இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்தியன் தாத்தான்னு சொல்லிட்டு பார்க்கிங் டாக்ஸ்ன்னு போட்டு, அது என்னன்னு தெரியல இவங்களுக்குலாம். நீங்க ஃபாரினே போயிடுங்க, முன்னாடியே ஃபாரின் போய் எடுத்ததுக்கு என்ன சொல்லுவோம், ஏன் இப்படிலாம் காசு செலவு பண்றீங்க, ஃபாரின்லாம் போய் எடுக்காதீங்க. உள்ளூர்லயே மணிரத்னம்லாம் பாத்தீங்கன்னா உள்ளூர்லயே சூப்பரா எடுப்பார். பச்சை நிற பாட்டுலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் உள்ளூர்லயே. நிறைய இயக்குனர்கள், இப்போ சீனு ராமசாமி எல்லாம் வந்து நம்ம ஊர் கிராமத்திலே சுத்தி அழகழகா பாட்டு எடுப்பாரு. அந்த மாதிரி இல்லாம நீங்க ஏன் வெளிநாட்டுல போய் இப்படி செலவு பண்ணி எடுக்கிறீங்க கேட்டோம்ல, தயவு செஞ்சு வெளிநாட்டுல எடுத்துருங்க. எங்க பார்த்தாலும் ஹவுசிங் போர்டு வந்துடுது. ஹவுசிங் போர்டுக்கு வந்துட்டு ஃபுல்லா இவரு அந்த அன்னியன் படத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற பழக்கத்தை விடவே மாட்டுறாரு. ஹவுசிங் போர்டு ஃபுல்லா இந்தியன் தாத்தா மூஞ்ச பெயிண்ட் அடிச்சு எல்லாரும் இந்தியன் தாத்தா மாதிரி டிஷர்ட்டை போட்டு, தலையிலங்க எப்படி பல்லேலக்கால வந்து தொப்பையில போட்டாரோ இது தலையில அவர் ஒரு பேட்டர்ன்ல போய் சிக்கிக்கிட்டாரு. அதுக்காக இருக்கிற எல்லா கோமாளித்தனத்தையும் பண்ணி பாக்குற இடத்துல எல்லாம் இந்தியன் தாத்தா மாதிரி மோல்டு வச்சு, வானத்துல ஏதோ இந்தியன் தாத்தா மாதிரி வந்து புகைய விட்டு என்னென்னவோ பண்றாங்க. இந்த கிரியேட்டிவிட்டியை நீங்க எழுதுறதுல கொஞ்சம் போட்டிருந்தா இப்போ வந்து ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கின பையன் தற்கொலை பண்ணிக்க வேண்டியிருக்குது. ஆனா ஒரு பெருமுதலாளி வந்து பண்ணாத ப்ராஜெக்டுக்கு லோனை வாங்கி அது திவாலான மாதிரி காட்டுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அரசியலுக்கு நெருக்கமான அரசியல் தான். இப்போ இதெல்லாம் நேர்த்தியா எடுத்திருந்தீங்கன்னா
நீங்க இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்சி இருக்குது, ஒரு ஆளுங்கட்சி இருக்குது, ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்குது. அங்கேயே போகாம இந்தியன் ஒன்லயும் என்ன பண்ணுவாருன்னா கீழ்மட்ட அதிகாரிகளை மட்டும் இது பண்ணிருப்பாங்க. 91-96 ஆட்சி காலங்கிறது ஜெயலலிதாவுடைய ஆக மோசமான கேவலமான சர்வாதிகார ஊழல் மிகுந்த ஆட்சி. அதை பற்றி எந்த ஒண்ணுமே இல்லாம நீ படம் எடுத்திருக்க. இப்பவும் 10 ஆண்டுகள் நம்ம பாக்குறோம், அதை பத்தி எந்த ஒண்ணும் இல்லாம சும்மா விஜய் மல்லையா தப்பிச்சு போயிட்டான். அவனுக்கு பின்னாடி அவன் தனியாவா தப்பிச்சு போனா, போனா ஏர்போர்ட்ல எல்லாம் அதிகாரிகள் இல்லையா? சோ அதுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டம் இயங்கிக்கிட்டு இருக்குது. இவங்களை தப்பிக்க வருது இல்ல, இவங்களை பாதுகாக்கிறத வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்கிறது சொல்லணும் இல்லையா? அது இல்ல. இறுதியாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆழ்வார் சுறா, அஜித்துக்கு ஒரு சூரமொக்கம்னு சொன்னீங்கன்னா விஜய்க்கு ஒரு சூரமொக்கம் சொல்லுவீங்க. கமலஹாசனுக்கு அப்படி ஒரு சூரமொக்கையாக இந்தியன் கண்டிப்பாக அப்படின்றதுதான் அது ஒரு வரலாற்று சாட்சியா இல்ல. இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான கமலஹாசன் படத்துல கூட கதை நல்லா இருந்திருக்கும். எஜுகேஷன் நம்ம 10 வருஷம் கழிச்சு ரசிப்போம். இல்ல நான் 10 வருஷம் கழிச்சு ரசிக்காத இப்ப தசாவதாரம் படம் இருக்குது. அது படம் மேக்கிங் அதெல்லாம் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குது. ஒரு வைரஸ் அதையெல்லாம் இது பண்ண ட்ரை பண்றாங்க. அதுல அமெரிக்கா சிஏ சூழ்ச்சி அப்படின்னு ஏதோ ஒன்னு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல, சுவாரஸ்யம் இருக்கும். ஏதாவது ஒண்ணு கமலஹாசன் புதுசா ஏதாவது ஒண்ணு யோசிச்சிருப்பாரு, அந்த மாதிரி அட்டெம்ப்ட் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாம கமலஹாசன் ஒரு 3 மணி நேரம் ஊழல் ஊழல் ஊழல்னு பேசுறாரு. நான் என்ன கேட்கறேன்னா, நம்ம இதான் எக்ஸ்பெக்டேஷன் சொல்றோம். நீ பிஜேபி விமர்சிக்கணும்னு கேட்கல. நம்ம பேசுற மாதிரி வர்க்க அரசியல், சாதி அரசியல், நீ திமுகவை தான் இன்டைரக்டா குத்தி படம் இருக்குதுல்ல, அதையாச்சும் ஒழுங்கா ரிசர்ச் பண்ணி அந்த ஊழலாவது நீ அந்த குற்றம் சுமத்திரியில ஒரு ஊழல் நடக்குது, அது நடக்குதோ நடக்கலையோ அது வேற பட்சம், அதையாவது ஒழுங்கா ரிசர்ச் பண்ணி அது எப்படி சிஸ்டமிக்கா நடக்குது, ஒரு அரசு எப்படி நடக்குது, அது ஏதோ 4 அதிகாரிங்க அங்கங்க காசு வாங்குறது கிடையாது. அதையாவது திமுக விமர்சனம் பண்ற படம்னாலும் அதையும் உருப்படியா எடு அப்படின்னு தான் கேட்கற மொழிய. இவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ நீ பிஜேபிக்கு எதிராக படம் எடுத்ததான் பாப்பியா? ஏங்க வாரிசு அரசியல்னு சொல்ற, கரெக்டா? அந்த வாரிசு அரசியலுக்கு தான் நீ ஆடியோ லஞ்ச்ல பாராட்டுற. உதயநிதி அவர்களுக்கு பாராட்டுறேன். உதயநிதி அவர்களுக்கு மக்கள் வேறு கடமையை கொடுத்திருக்கிறாரு, அதுல அவர் வெல்வதற்கு பாராட்டவும் செய்வேன், தேவைப்பட்டால் துணை நிற்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாரிசு அரசியல் அப்படின்னு ஒரு டைலாக் வைக்கிறீங்க. ராகுல் காந்தியோட தான் போய் பாரத் ஜோடோ யாத்திரையில உட்காந்து நீங்க ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கன்றதே மறந்துட்டு அவரு கூட தான் உட்காந்து அவரோட என்ன சொல்றது ஒரு அரசியல் வெல்விஷர் மாதிரி ஒரு பேட்டி ஆதரவாளரா நிக்கிறீங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு வாரிசு அரசியல் வைக்கிறீங்கல்ல. நான் என்ன கேட்கறேன்னா, இப்படி போற போக்குல அடிச்சுட்டு போறது இல்லாம, அது ரொம்ப சுலபங்க. போற போக்குல அடிச்சுட்டு போறது அப்படிங்கறத நான் யாரை வேணாலும் சொல்லுவேன். இங்க உட்காந்துட்டு நான் அமெரிக்க ஜனாதிபதியில இருந்து இவர் இருக்காருல்ல சைனா ஜின்பிங் வரைக்கும் நான் எல்லாத்தையும் வச்சுக்கோ அப்படின்னு அடிச்சுட்டு போயிடுவேன். நீ ஊழல் பத்தி தானே படம் எடுக்கிற, வாரிசு அரசியல்னு சொல்றீங்களா? அப்ப அந்த வாரிசு அரசியல் எப்படி அப்படிங்கறத பத்தி உன்னோட விமர்சனத்தை ஒழுங்காக காட்சியை வச்சு படம் எடுனா அதுவும் கிடையாது. இங்க எதெல்லாம் முக்கியமா பேசணுமோ அது எல்லாத்தையும் ஒவ்வொரு காட்சியில ஏர்போர்ட் இடிஞ்சு விழுவுது அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவை, வாரிசு அரசியல் ஒரு நகைச்சுவை, அத்திவரதர் 20 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றாரு, 40 வருஷத்துக்கு ஒரு தடவை மேல வர்றாரு அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவையோட முக்கியமான விஷயம் எல்லாம் ஒவ்வொரு லைன் வச்சுட்டு உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு எது எப்பயுமே நிலம் ரெஜிஸ்டர் பண்ணா அங்க காசு வாங்குவாங்க அப்படின்னு தெரியும். இ சேவை மையம்னா ஒரு ஆதாரம் போட்டு கொடுத்தா இப்படி காசு வாங்குவாங்க அப்படின்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இ சேவை மையத்துல இவ்வளோ, அதாவது இ சேவை மையத்துல இருக்கிறவரு காசு அடிச்சு அவரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை பேங்காக் போறாராம், வீடு கட்டுறாராம். இப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. இ சேவை மையத்துக்கு என்னங்க பெருசா வந்திருக்குது, அங்க என்ன நடக்குது பெருசா? லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது இடத்துலயாவது உங்களுக்கு பணப்புழக்கம் உண்டு. அதுல நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கும், லேண்ட்ல பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கணும். கோடிக்கணக்கான வேல்யூ உள்ள நிலங்கள், இதெல்லாம் 100-200. ஆமா, அதே போல இதுவாகவும் இந்த கம்பேக் இண்டியன் கோபேக் இண்டியன். இப்போ எனக்கு ரெஃபரன்ஸ் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ் போய் பார்த்து பயங்கரமா ரசிச்ச ஒரு படம் பேட்மேனோட டார்க் நைட் ரைசஸ் படம். அந்த படத்தோட இறுதியில பேட்மேன் செத்து போயிட்டாரு நினைப்போம். அவர் ஒரு ஊரையே காப்பாத்திட்டு தண்ணியே அழிச்சிட்டாரு நினைச்சுப்போம். ஆனா கடைசியில ஒரு க்ளூ இருக்கும், அவர் உயிரோட தான் இருக்காரு. ஆனா விவரம் தெரியறதுக்கு முன்னாடி அந்த இமோஷனை கடத்தின ஒரு படம் இந்தியன் படம். இந்தியன் படத்துல சேனாதிபதி செத்து போயிட்டாரு அப்படின்னு நினைப்போம். நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு போனா, அப்போ கமலஹாசனை பத்தி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும், அவார்டு படம் நடிக்கிறவரு அப்படின்னு. சரி இதுலயும் கமலஹாசன் செத்து போயிட்டாருப்பா, பையனையும் கொண்டாரு அவரு செத்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு ட்விஸ்ட் மாதிரி சேனாதிபதி சாலன்னு ஆஸ்திரேலியால இருந்து கால் வரும் அப்படிங்கிறது. அப்ப அது வரும்போது தேட்டர் எப்படி ஆர்ப்பரிச்சிருக்கும் அப்படின்னு என்னால யூகிக்கிறதுன்னு இல்லை. நான் அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டே என்னமோ படிச்சிருக்கேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜின்னு தெரியல. எங்க அப்பா கூப்பிட்டு போயிருக்காரு, கமலஹாசன் திருப்பி வந்துட்டாருன்னும் போது ஏன் எல்லாரும் கத்துறாங்கன்னு எனக்கு புரியல. அப்ப சின்ன பையனா இருக்கலாம் புரியல. அவ்வளோ சந்தோஷமா எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போன சொந்தக்காரங்க எல்லாரும் அவ்வளோ இருக்கிறாங்க. இங்க கம்பேக் இண்டியன்றாங்க, தியேட்டர் அமைதியா இருக்குது. அவரு
அறிமுகமாற காட்சி வந்து ரொம்ப முக்கியமான காட்சி. யாருமே யாருமே கைத்தட்டல விசில் அடிக்க ஒண்ணுமே இல்ல. அப்படியே மயான அமைதியா இருக்கு தியேட்டர்ல. கோபாக் இண்டியன் ஹேஷ்டேக் வந்தோடனே தியேட்டர்ல கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. போய் தொலை சரியான அப்படின்றாங்க. அதான் சொல்றேன்ல, கமலஹாசன் அப்படிங்கிறவர், நான் வந்து பயங்கரமான ரஜினி ரசிகன் இருந்தாலும் கமலஹாசன் அவ்வளவு ரசிச்சிருப்போம். கமலஹாசன் முதல் காட்சிக்கு, ஏன்னா வேட்டையாடு விளையாடு படம்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அவர் ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த கற்க பாட்டுக்கு வரும்போது தியேட்டர் அப்படி பறந்துச்சு. ஈவன் விக்ரம் படத்துல வந்து அவர் இன்ட்ரோ சீன் அதெல்லாம் பெரிய ஆர்ப்பரிச்சாலும் அவர் அந்த மாஸ்க் அவுக்குற சீன்ல வந்து தியேட்டர் வெடிச்சிருச்சு. அப்படியெல்லாம் பார்த்த ஒரு நடிகருக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் தாத்தான்னு அவ்வளோ ஒரு 5 நிமிஷம் பாட்டு வேற தனியா, 5 நிமிஷம் பாட்டுக்கு வராரு கதற விட போறாரு, ஒரு 5 நிமிஷம் பாட்டு, அது வந்து கம்பேக் இந்தியன், அந்த எப்போ எதுவும் மாறலேன்னு சித்தார்த்தே பாடின பாட்டு, அந்த பாட்டை போட்டுட்டு ஒரு 20 ஸ்டேட்டுக்கு போய் எடுத்திருக்காங்க. பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், பஞ்சாப், காஷ்மீர்னு தமிழ்நாடு, தெலுங்கானா எல்லாத்தையும் எடுத்து காட்டியிருக்காங்க. இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு டைப் அடிச்சுட்டு இருக்காரா இல்லை அந்த எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவரை காட்டணுன்னு தியேட்டர்ல நானும் பார்க்குறேன், யாராவது இது பண்ணுவாங்களா, இல்லை நம்ம சிரிக்காதனால மற்றவங்க சிரிக்க மாட்டாங்களா, கைத்தட்ட மாட்டாங்கன்னு பார்த்தா யாருமே அந்த மூட்லேயே கிடையாது. அப்படிங்கிற லெவலுக்கு இருந்திருக்கு. கண்டிப்பாக இது வந்து இந்தியன் 2 என்னன்னா நம்ம எதிர்பார்த்தது நம்மளுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு குப்பை அரசியல், இப்படி ஒரு அறிவியலுக்கு எதிரான படம், இப்படி ஒரு புரிதலற்ற மக்கள் மனசுல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷமத்தனமான கருத்தை கொண்டு போய் சேர்த்துற படம் இவ்வளவு மட்டமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு சாதகமானது. இதுக்காக நம்ம வந்து கமல் அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஒரு ஊழலையும் லஞ்சத்தையும் பாடல ஏத்துவாருன்னு நினைச்சோம், கடைசியில அவர் இந்தியன் தாத்தாவே பாடல ஏத்திட்டாரு. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.